அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட கணிப்பு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 21ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலேயோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் மிகுந்த ஒரு காலமாக திகழப்பெற போகிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கௌரவம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்க பெறலாம். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் விரைவிலேயே நிறைவேறும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும், செல்வம் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம் சம்பாதிப்பது தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த அளவுக்கு பணவரவு இருக்கிறதோ அதே அளவிற்கு செலவுகளும் அதிகரிக்கலாம். அதனால் கவனமாகிருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீண் விரயங்கள் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாக பெறும் காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட கடினமான போட்டியை சமாளிக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. இருந்தாலும் மன அழுத்தம் காரணமாக யாரிடமும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சஞ்சலம் மிகுந்த காலமாகவும் உங்களுக்கு அமைய பெறலாம். அதனால் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வருவாய் இருந்தாலும் கூட உங்களுக்கு சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பிறரிடம் இருந்து கடன் வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உருவாகலாம். இருப்பினும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லது. வேலையில் அதிக அளவு வேலை சுமை இருக்கத்தாங்க செய்யும். முயன்ற அளவுக்கு வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முயற்சி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஓரளவிற்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலையில் நல்ல பலன்கள் உண்டாகும். தொழிலில் அதிக அளவு லாபங்களும் ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகரித்து கொள்ள பாருங்க. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுங்க. யார் பெரிய அப்படிங்கிற போட்டி போடாமல் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். இல்லை அப்படின்னா மனக்கவலைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவிற்கு முன்னேற்றம் திகழ்ந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
எல்லா வகைகள்லையும் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் கூட அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களுக்கு தலை தூக்கத்தான் செய்யும். அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் மனம் தளராமல் நிதானமாக பொறுமையுடன் அனைத்து விஷயங்களையுமே கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சஞ்சலங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கும் நாளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதிகப்படியான எந்த ஒரு விஷயத்திலையுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். பணப்பரிவர்த்தனை அதிக அளவில் இந்த காலத்தில் ஏற்படுங்க. இருப்பினும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வேலை தொடர்பாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் உருவாக செய்யலாம். முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதிக அளவில் கவனம் செலுத்தினால் நல்ல பலனை பெற முடியும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து பொறுமையுடன் பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமங்கள் நிறைந்ததாகவும் உங்களுக்கு இருக்கலாம். இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. வேலை மற்றும் தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாக பெறலாம். முடிந்த அளவிற்கு பணத்தை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவைக்கேற்ற பணவரவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தென்படுங்க. அதனால் உற்சாகமாக செயல்படுவீங்க. இந்த காலம் ஓரளவிற்கு சிறப்பு மிகுந்த காலமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்குரிய கௌரவமும் அதிகரிக்கலாம். சமூகத்தில் உயரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் பெறுவீங்க. கடினமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தி கடினமாக உழைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவது சற்று சிரமமாகவும் இருக்கலாம். வரவை விட செலவுகளும் அதிகமாகவே இருக்கலாம். முடிந்த அளவிற்கு திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகலாம். அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் வெளிநாட்டிற்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்து வந்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடிய அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வெளியூர் பயணங்களுக்கும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து திறம்பட செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே சமயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு ஏற்படுகிறதோ அதே அளவுக்கு நிகரான செலவினங்களும் உருவாகும். சில நேரங்களில் எதிர்பாராத வகையில் பல ஆதாயமான விஷயங்களும் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் இருக்கிறங்க. தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் செல்வது அப்படிங்கிறது வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. இருந்தாலும் அதிக போட்டிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறலாம். அதே மாதிரி வேலை சுமையும் உங்களுக்கு அதிகமாகத்தாங்க இருக்கும். அதனால் வேலையை திறம்பட செய்து எதிர்பார்த்த சலுகைகளை பெற முயற்சி பண்ணுங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இழந்த மதிப்பையும் மரியாதையும் பெறுவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து வெட்ட கொடுத்து போனீங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் உருவாகலாம். உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. என்னதான் பெரிய அளவில் நீங்கள் முதலீடு பண்ணாலும் இந்த காலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதிக அளவில் நீங்கள் முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலத்தில் கிரக நிலைகள் பண விஷயத்தில் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாகவும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்.